நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, பின்னாடி வீடியோ ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த வீடியோல ஒரு பார்த்தீங்கன்னா பஸ் கண்டக்டர் டிரைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருக்கிறாங்க. எதுக்கு போராட்டம் இறங்குன்னு நீங்க கேட்கலாம். அதாவது யாரோ வைகுண்டம் அவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டுக்கிறான், அந்த டிரைவரை வந்து கத்தியில குத்திட்டு இருக்கிறான் ஏதோ கோவத்துல, சாவ கூட இல்லை. அதுக்கு போயிட்டு இவ்வளவு போராட்டம் பண்ணலாமா? நம்ம சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ ஸ்டைலாக அழகா நல்லா கோட்லாம் போட்டுன்னு வர்றாரு, நல்லா பாவங்க வந்து உட்காராரு. இப்போ தானே ஆட்சிக்கு வந்துக்கிறாரு. அவருக்கு வந்து கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி தானே இருக்குது. என்னங்க இது? குத்துன வந்து டிவி காரன் தானே, விட்டுப்பாங்க. டிவி காரன் விட மாட்டீங்களா? ஆளுங்கச்சு தானே, பாவம் ஏதோ கோவத்தில் குத்திட்டான், இதுக்கு போராட்டம் பண்றீங்களா? என்ன இது அநியாயமாகுது? என்னங்க இது? இதை ஏத்துக்க முடியாதுங்க. இப்படிதான் கேட்கணும் போல இருக்கு. இப்ப பப்ளிக்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதை சொன்னா இதை முட்டு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்றானுங்க. என்ன சொன்னாலும் ஏத்துக்காம, ஒரு தப்ப உணராம இங்க நடக்குது, இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது, குத்துன தாவேக நிர்வாகி வைகுண்டத்தை பூச்சி அரெஸ்ட் பண்ணணும், அதை பண்ணணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், கட்சியோட தூக்கணும், இல்ல கட்சியில இருந்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து நீங்க எவனாச்சும் இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணீங்கன்னா நான் உங்க மேலேயே கடும் நடவடிக்கை எடுப்பேன், இது வேண்டாத வேலைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான அறிக்கை ஒண்ணும் விடவே இல்லை. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க தவிர, ஆனா வந்து இவங்க சொல்றதை கட்சிக்காரன் கேட்க மாட்டானுங்க. ஏன்னா அந்த அழகுல தான் எப்படி இருக்கு இங்க ஆட்சி வந்துட்டு இருக்கு. இது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியுதா தெரியலான்னு சொல்லி தெரியல. அவர் கண்டிப்பா பார்த்துட்டு இது மாதிரி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தாவேக்குனர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சிக்கு வந்து 25 நாள் தான் ஆகுது. வந்து இவனுங்களே குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கானுங்க. இதை வந்து தயவு செய்து தாவேகா முதலமைச்சரும் சரி, இந்த பொதுச் செயலாளரும் சரி, தயவு செய்து அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. கட்சிக்காரங்களுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, இப்படி நடக்கணும், நடக்கக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து அதை நீங்க சொல்லி கொடுத்தே ஆகணும். இது